அண்மை செய்தி. மதுரை சிம்மக்கலில் பாஜக பேரணியை முன்னிட்டு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். பாஜக பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். தடையை மீறி பாஜகவினர் பேரணி செல்ல உள்ளதால் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை கண்டித்து பாஜக பேரணி நடத்தப்போவதாக அறிவித்த நிலையில் தற்போது மதுரையில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்த நேரலையில் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலமுருகன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை கண்டித்து பாஜக பேரணி நடத்தவிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது மதுரையில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை நடந்ததற்கு பாஜக சார்பில் நீதி கேட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று அம்மாநில தலைவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி சார்பில் மதுரை முதல் சென்னை வரை இப்பேரணி நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று பாஜக மகளிர் அணியின் நீதி கேட்பு பேரணியானது திண்டுக்கல், திருச்சி, விருதாச்சலம், விழுப்புரம் வழியாக சென்னை சென்றடைகிறது. பின்னர் பேரணியின் நிர்வாகிகள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆளுநர் RN ரவியை சந்தித்து மனு அளிக்க திட்டமிட்டுள்ளனர். இந்த நீதி கேட்பு பேரணியின் போது தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தொடங்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து பேரணிக்கு அனுமதி கேட்டு மதுரை மாநகர பாஜக காவல்துறையினர் ஏற்கனவே அனுமதி கேட்டிருந்தனர். இந்த பேரணிக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்திருக்கிறார்கள். அனுமதி மறுத்திருந்தாலும் கூட பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் அதிக அளவர் கோவில் முன்பு திரண்டிருக்கிறார்கள். அதேபோல் காவல்துறையும் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் பேரணியில் சென்றால் இவர்களை கைது செய்யவும் காவல்துறை தயாராக இருக்கிறார்கள். தற்போது கோவில் வாசல் முன்பு அம்மியில் மிளகாய் இடித்தும் அம்மி அரைத்தும் பாஜக மகளிர்கள் கையில் சிலம்பம் வைத்தும் எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.